இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இதனை மற்றவர்களுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். தேவனுடைய கிருபையும் அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன். அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறதென்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து அதனை உறுதிப்படுத்தி அதை விசுவாசித்து அதை தியானித்து அடிக்கடி அதை தியானித்து உறுதியாக நம்முடைய இருதயத்தில் நிலைநாட்டி வைத்திருக்க வேண்டும். இப்பொழுது நாம் வேத வார்த்தைக்கு போவோம். ரோமர் 7:21. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். மறுபடியும் திருப்பி வாசிக்கிறேன். ரோமர் 7:21. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். இந்த வேத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் பாவம், மரணம் என்ற பிரமாணம். நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அரிமானங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரை நிலங்கள் எல்லோரையும் மீட்டு கொண்டதற்காக உமக்கு நன்றைக்கும் ஸ்தோத்திரம். பாவிகளாக பிறந்த எங்கள் மீது தேவரில் இரக்கம் கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரனை எங்களுக்காக இந்த பூலகத்திற்கு அனுப்பினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய இரத்தத்தினால தேவரே நீர் எங்களை மீட்டு கொண்டீரே, அதற்காக நன்றைக்கும் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள், நண்பர்கள் எல்லோரையும் தேவரில் ஆசீர்வதித்து அபிஷேகித்து அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும் அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர், அவரே போதகராக இருக்கிறார், அவரே ஆசிரியராக இருக்கிறார், அவரே போதனையை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அப்போ கடைசி செய்தியில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், கிறிஸ்துவின் சிலுவையின் தாற்பயத்தை கிறிஸ்தவர்கள் அறியும் தனையும் அந்த பாவத்தின் கொடூரத்தை அறிய வாய்ப்பில்லை என்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்போ நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், கிறிஸ்துவின் சிலுவையின் தாற்பயத்தை எப்போ கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்வார்கள்? அவர்களுக்கு கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய செய்தி, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்தியை தொடர்ச்சியாக பிரசங்கிக்கும் பொழுதே கிறிஸ்துவின் சிலுவையின் தாற்பயத்தை அவர்கள் அறிய முடியும். அப்படி அறிந்தார்களாக இருந்தால் அந்த பாவத்தின் கொடூரத்தையும் அவர்கள் இலகுவாக அறிந்து கொள்ள முடியும். அநேகமான கிறிஸ்தவ சபைகளில், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், அநேகமான கிறிஸ்தவ சபைகளில் கிறிஸ்துவின் சிலுவை ரட்சிப்புக்கு மட்டுமல்ல, நாளாந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் உபதேசிக்கப்படுவதில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அநேகமான கிறிஸ்தவர்களில் கிறிஸ்தவ சபைகளில் இந்த துர்ப்பாக்கியமான நிலைமை ஏற்பட்டிருக்கின்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
அப்போ கிறிஸ்துவின் சிலுவை ரட்சிப்புக்கு மட்டுமல்ல, நாளாந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் உபதேசிக்கப்பட வேண்டும். ஆனால் அநேகமான கிறிஸ்தவ சபைகளில் தற்பொழுது ரட்சிப்புக்கு மட்டுமல்ல, நாளாந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் கிறிஸ்துவின் சிலுவை உபதேசிக்கப்படுவதில்லை என்பதை மிகுந்த வேதனையோடு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. சில கிறிஸ்தவ சபைகளில் ரட்சிப்புக்கு கிறிஸ்துவின் சிலுவை உபதேசிக்கப்படுகிறதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு பரிசுத்தத்துக்கு கிறிஸ்தவர்கள் சுயபலத்தை நாடுமாறு வழிகாட்டப்படுகிறார்கள். சுயபலத்தில் தங்கி இருக்குமாறு வழிகாட்டப்படுகிறார்கள். நற்கிரியைகளினாலும் பிரமாணங்களினாலும் நாளாந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை இவர்கள் பரிசுத்தமாக்க முயற்சிக்கிறார்கள். அநேகமான கிறிஸ்தவர்கள் கிரியைகளினாலும் பிரமாணங்களினாலும் தங்களுடைய நாளாந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை பரிசுத்தமாக்க அவர்கள் முயற்சிக்கிறார்கள். இந்த நிலைப்பாடு கிருபையை விருதாவாக்கவும். கலாத்தியர் 2:21 கிருபையிலிருந்து விழுந்து போவதற்கும் கலாத்தியர் 5:4 உதவுமே தவிர வேறொன்றுக்கும் உதவ போவதில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவினால் இவர்களுக்கு ஒரு பிரயோசனமும் ஏற்பட போவதில்லை என கலாத்தியர் 5:2 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பிரமாணத்துக்குள் அகப்பட்டு சுயநீதியில் செயற்படும் கிறிஸ்தவர்கள் அந்த பாவத்தை பற்றி பொருட்படுத்துவதில்லை. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அநேகமான கிறிஸ்தவர்கள் பிரமாணத்தில் செயல்படுகிறபடியினாலே அவர்களாலே அவ்வளவு இலகுவாக அந்த பாவத்தை பற்றி அறிந்து கொள்ள முடியாது. ஆனபடியால் அந்த பாவத்தை பற்றி அவர்கள் பொருட்படுத்துவதே இல்லை. இது ஒரு புறம் இருக்க, அநேகமான கிறிஸ்தவர்கள் அந்த பாவத்தை பற்றிய உபதேசத்தையும் கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய உபதேசத்தையும் அறவே அறியாதபடியினால் அவர்கள் தவிர்க்க முடியாமல் பிரமாணத்துக்குள் அகப்பட்டு செய்வதறியாமல் நிர்பந்தமான கிறிஸ்தவ வாழ்க்கையை தமதாக்கி கொள்கிறார்கள். பவுலப்போஸ்தலர் தன்னில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை அவர் காண்கிறார் என்பதை ரோமர் 7:21 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிரமாணம் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இது மோசேயினுடைய நியாய பிரமாணம் அல்ல. இதனையே பாவம் மரணம் என்ற பிரமாணம் என்று அழைக்கப்படுகிறது. ரோமர் 8:2 சொல்லப்பட்டிருக்கிற பாவம் மரணம் என்ற பிரமாணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தவிர இது மோசேயின் நியாய பிரமாணத்தை பற்றியது அல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரமாணமே பாவ சுபாவத்தை மனுஷனில் உற்பத்தி செய்கிறது. இது ஒரு தேவனுடைய பிரமாணமாக இருக்கிறபடியால் நிச்சயமாக செயற்படும் என்பதனை மனுஷகுலம் அறிந்தே ஆக வேண்டும். பாவத்தை செய்த உடனே பாவம் மரணம் என்ற பிரமாணம் நடைமுறைக்கு வருகிறது. இது தேவனுடைய பிரமாணமாக இருக்கிறபடியினால் நிச்சயமாக செயற்படும் என்பதை மனுஷகுலம் அறிந்திருக்க வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக கிறிஸ்தவர்கள் கூட இதனை அறிந்திருப்பதாக இல்லை. இந்த பாவம் மரணம் என்ற பிரமாணத்தை மனுஷனுக்காக தேவன் ஒரு பொழுதும் உருவாக்கவில்லை. மனுஷனை பாவத்துக்குள்ள மாட்டி அவனை எப்படியாகுதல் நரகத்துக்குள்ள தள்ளிவிட வேணும் என்பது தேவனுடைய விருப்பமே அல்ல. ஆனால் அந்த பிரமாணத்தை, எந்த பிரமாணத்தை? பாவம் மரணம் என்ற பிரமாணத்தை தேவன் மனுஷனுக்காக உருவாக்கவில்லை, சாத்தானுக்காகவே. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், சாத்தானுக்காகவே உருவாக்கினார். ஏனென்றால் ஆதியிலே தேவனுக்கு எதிராக சாத்தானே பாவம் செய்தான். அவனே தேவனுக்கு எதிரான கலகத்தை ஆரம்பித்தவனாகும். ஏசாயா 14:10-19,
எசேக்கியேல் 28:12-19 விவரமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அவனே 1/3 தேவதூதர்களை தன் பக்கமாக இழுத்து, சாத்தானே 1/3 தேவதூதர்களை தன் பக்கமாக இழுத்து அவர்களை தேவனுக்கு எதிராக பாவம் செய்ய வைத்தான் என்று சொல்லி வெளி 12:4 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆதாமுக்கு முன்பு சாத்தான் பூமியை ஆண்டு கொண்டிருந்த காலத்தில் பூமியில் இருந்த மனுஷர் போன்ற உருவம் கொண்ட ஜனங்களையும் தன் பக்கம் இழுத்து அவர்களையும் தேவனுக்கு எதிராக பாவம் செய்ய வைத்தான். பாவம் அந்த மனுஷர்கள் மாதிரி தோற்றமாயிருக்கிற உருவங்கள் எல்லாவற்றையும் தேவனுக்கு எதிராக பாவம் செய்ய சாத்தான் ஏவினான் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். சாத்தானோடு சேர்ந்து தேவனுக்கு எதிராக இந்த நிமிடத்திலும் கலகம் செய்து கொண்டிருக்கும் இவர்களையே பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்கிறார்? எபேசியர் 6:12 இப்படி சொல்லியிருக்கிறார். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த உண்மையை கிறிஸ்தவர்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் சிலுவையை அவர்கள் அறியாவிட்டால் அந்த பாவத்தின் கொடூரத்தை அவர்கள் அறிய மாட்டார்கள். அந்த பாவத்தின் கொடூரத்தை அவர்கள் அறியவில்லையா இருந்தால் சாத்தானையும் அவனுடைய கூட்டத்தையும் கூட அவர்கள் இலகுவாக அறிந்து கொள்ள முடியாது. அப்போ பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இந்த தீய சக்திகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லி எபேசியர் 6:12 தெளிவாக சொல்லியிருக்கிறார். இவைகளின் நிமித்தமே தேவன் இந்த பாவம் மரணம் என்ற பிரமாணத்தை உருவாக்கியிருந்தார். சாத்தானுக்காகத்தான் உருவாக்கியிருந்தார். அப்போ பாவம் எங்கு உண்டோ அங்கு மரணம் உண்டு என்பதனை இந்த பாவம் மரணம் என்ற பிரமாணம் பிரகடனப்படுத்துகிறது. எந்த இடத்துல பாவம் உண்டோ அந்த இடத்துல மரணம் உண்டு என்பதை மனுஷன் அறிந்து கொள்ள வேணும். அப்போ அந்த பிரமாணம் யாருக்காக உருவாக்கப்பட்டது? சாத்தானுக்காக உருவாக்கப்பட்டது. அவனே தேவனுக்கு எதிராக கலகத்தை செய்தான். ஆனால் என்ன நடந்தது என்று சொன்னால், மனுஷன் அவன் கலகத்தோடு அவனும் பங்கு பற்றினதன் நிமித்தம் அவனுக்கும் அந்த பாவம் மரணம் என்ற பிரமாணம் நடைமுறைக்கு வந்துள்ளது என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷனும் பாவம் செய்தபடியினால், அவனும் தேவனுக்கு எதிராக பாவம் செய்தபடியினால் பாவம் மரணம் என்ற இந்த பிரமாணம் அவனுக்கும் இயற்கையாகவே செயற்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பாவமே வனாந்திரத்தில் இஸ்ரவேலியர்களுக்கு மரணத்தை ஏற்படுத்தினது என்பதை எண்ணாகமம் 21:6 நாம் இலகுவாக கண்டுகொள்ள முடியும். பாவம் மரணம் என்ற பிரமாணமே வனாந்திரத்தில் இஸ்ரவேலியர்களுக்கு மரணத்தை ஏற்படுத்தியது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு இஸ்ரவேலியர்களை போக விடாமல் தடுத்தது இந்த பாவம் மரணம் என்ற பிரமாணமே. இந்த பிரமாணமே பரிபூரண வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நன்மையான யாவற்றையும் திருடுகிறது, அழிக்கிறது, கொலை செய்கிறது என்பதனை யோவான் 10:10 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். தன் சகோதரனுக்கு எதிராக சகல அக்கிரமங்களையும் செய்ய தூண்டுவது மட்டுமல்ல, பூமியை பிரேத குழிகளினால் நிரப்பிக் கொண்டிருப்பதும்
நரகத்தை ஆத்துமாக்களினால் நிரப்பிக் கொண்டிருப்பதும் இந்த பாவம் மரணம் என்ற பிரமாணமே. இதனை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். தன் சகோதரனுக்கு எதிராக சகல அக்கிரமங்களையும் செய்ய தூண்டுவது மட்டுமல்ல, பூமியை பிரேத குழிகளால் நிரப்பிக் கொண்டிருப்பதும் நரகத்தை ஆத்துமாக்களால் நிரப்பிக் கொண்டிருப்பதும் இந்த பாவம் மரணம் என்ற பிரமாணமே. பூமியில் ஜனங்கள் மத்தியில் யுத்தங்களையும் தெத்த ஆறுகளையும் ஓட பண்ணுவது இந்த பாவம் மரணம் என்ற பிரமாணமே. சகல துன்பங்களையும் மனுஷனுக்கு கொடுத்து அவனுடைய இருதயத்தை சிறப்படுத்தி சின்னாபனமாக்குவது இந்த பாவம் மரணம் என்ற பிரமாணமே. இருதயத்தை சிறைக்குட்படுத்துவது மட்டுமல்ல, ஆவிக்குரிய கண்களை குருடாக்கி ஆவிக்குரிய காதுகளை செவிடாக்கி இருதயத்தை மந்தப்படுத்தி இருதயத்தை கொழுக்க பண்ணி தேவனை இறுதி வரை அறிய விடாமல் பண்ணி மனுஷனை நரகத்துக்குள் இழுத்து செல்வது இந்த பாவம் மரணம் என்ற பிரமாணமே என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். மனுஷன் பாவத்தை செய்தவுடன் இந்த பிரமாணம் உடனடியாகவே நடைமுறைக்கு வருகிறது என்பதனை கிறிஸ்தவர்கள் கூட அறியாமல் இருந்து பிசாசுக்கு கொள்ளையாக போனார்கள். அப்போ உடனடியாக இது நடைமுறைக்கு வருது. பாவம் மரணம் என்ற பிரமாணம் பாவத்தை செய்த உடனேயே நடைமுறைக்கு வருகிறது என்பதை கிறிஸ்தவர்கள் அறியாவிட்டால் அவர்கள் இலகுவாக பிசாசுக்கு கொள்ளையாக போவார்கள். இதனையே எரேமியா 2:14 கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இதனையே எரேமியா 2:14 இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனோ அவன் வீட்டில் பிறந்த அடிமையோ ஏன் கொள்ளையானான் என்று எரேமியா சொல்லியிருக்கிறார். பயங்கரமான அதே நேரம் நீதியான தேவனுடைய இந்த பிரமாணத்திலிருந்து மனுஷகுலம் தப்பி பிழைப்பதற்கு இரக்கமும் கிருபையும் உள்ள தேவன் இந்த பாவம் மரணம் என்ற பிரமாணத்தை விட மகாபலம் பொருந்திய கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை ரோமர் 8:2 நமக்கு தந்திருக்கிறார். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ பாவம் மரணம் என்ற பிரமாணம் பயங்கரமானது, அதே நேரம் அது ஒரு நீதியான தேவனுடைய பிரமாணமாக இருக்கிறது. அப்போ அந்த பாவம் மரணம் என்ற பிரமாணத்தில் இருந்த மனுஷகுலம் தப்பி பிழைப்பதற்கு ஏதுவாக பரிசுத்த ஆவியானவர் இன்னொரு பிரமாணத்தை மகாபலம் பொருந்திய பிரமாணத்தை உருவாக்கி இருக்கிறார். அதுக்கு பேர் என்ன? கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஒருவன் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை கடைப்பிடிப்பானாயின் அவனில் பாவம் மரணம் என்ற பிரமாணம் செயற்படாது என ரோமர் 8:2 சொல்லப்பட்டிருக்கிறத நாம் கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்ன பாவம் மரணம் என்னும் பிரமாணத்தில் நின்று என்பவைகளின் பிரமாணத்தில் நின்று விடுதலையாக்கிட்டே பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார். தன்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் நின்று விடுதலையாக்கினது என்ன? கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்று வலியுறுத்தி இருக்கிறார். அப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள் இருப்பதே, மறுபடியும் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள் இருப்பதே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தின் முக்கியமான அம்சமாகும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
அந்த பிரமாணம் நாம் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றும் நமக்குள் அறிந்திருக்கக்கூடாது என்பதனை வலியுறுத்துகிறது. அப்போ கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்ன சொல்லுதென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் நமக்குள் அறிந்திருக்கக்கூடாது என்பதை 1 கொரிந்தியர் 2:2 தெளிவாக வலியுறுத்துகிறது. நம்மிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை நாம் ரோமர் 7:21 காண்கிறோம். இது நிரந்தரமாக நம்முடைய சரீரத்தின் அவயவங்களில் தங்குகிறது. நாம் ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும் நிரந்தரமாக இந்த பாவம் மரணம் என்ற பிரமாணம் நம்முடைய அவயவத்தில் இருக்கு என்று சொல்லி ரோமர் 6:12 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சில பேர் ரட்சிக்கப்பட்ட உடனே இது நம்ம விட்டு விலகிரும் என்று சொல்லுகிறார்கள். அப்படி அல்ல. ரட்சிக்கப்பட்டாலும் பாவம் மரணம் என்ற பிரமாணம் நம்முடைய சரீரத்தின் அங்கங்களில் இருக்கிறது. ஆனால் பலமிழந்து போயிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். கிறிஸ்தவர்களாகிய நாம் எக்கால சத்தம் கேட்கும் வரையும் அல்லது மரிக்கும் பொழுதும் மட்டுமே பாவம் மரணம் என்ற பிரமாணத்தினால் நம்மில் உருவாக்கப்பட்ட பாவ சுபாவம் நம்ம விட்டு அகலுகிறது என்று சொல்லி 1 கொரிந்தியர் 15:52-54 சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவரையும் அது நம்மில் தங்கியிருக்கும். அப்போ எக்கால சத்தம் கேட்கின்றனையும் அல்லது மரணம் சம்பவிக்கும் தனையும் ஒரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனில் நிச்சயமாக அது இருக்கும், அவனுடைய அவயவத்தில் இருக்கும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட முன்பு செயற்பட்ட மாதிரி கிறிஸ்தவர்களாகிய நம்மில் செயற்படாதபடி அதனை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டியதே தேவனுடைய எதிர்பார்ப்பாகும். அப்போ கிறிஸ்தவர்கள் அதனை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். இது பற்றி ரோமர் 6:12 ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவுடன் தேவனால் நாட்டப்பட்ட தெய்வீக சுபாவம் நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பத்தை இயற்கையாகவே கிறிஸ்தவனுடைய மனதில் உருவாக்குகிறது. ஆனால் அவன் எப்படி பாவ சுபாவத்தை கையாளுகிறான் என்பதை பொறுத்தே அவனால் நன்மை செய்ய முடியும். அது மட்டுமல்ல, ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை அவனால் வாழவும் முடியும். அப்போ ஒரு கிறிஸ்தவன் தேவனுக்கேற்றபடி பாவ சுபாவத்தை கையாளுபவனாய் இருந்தார். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஒரு கிறிஸ்தவன் தேவனுக்கு ஏற்றபடி பாவ சுபாவத்தை கையாளுவானாய் இருந்தால் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையையும் தன் சுயபலத்தினால் பாவ சுபாவத்தை கையாளுவானாய் இருந்தால் சீரழிந்த நிர்பந்தமான கிறிஸ்தவ வாழ்க்கையும் அவனுடையதாகிறது. ரோமர் 7:24. அப்போ தேவனுக்கு ஏற்றபடி கையாளுவானாய் இருந்தால் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை, சுயபலத்தினால் பாவ சுபாவத்தை கையாளுவானாய் இருந்தால் நிர்பந்தமான கிறிஸ்தவ வாழ்க்கை அவனுக்கு கொடுபடுகிறது. அது எப்படி எனில், அவனுடைய விசுவாசம் கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதிலும், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், அவனுடைய விசுவாசம் கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் விட்டு அவன் விலகும் பொழுது ரட்சிப்பின் நிமித்தம் செயலற்றிருந்த பாவ சுபாவம் மறுபடியும் உயிர்த்தெழுந்து அவன் விரும்பினதை செய்ய விடாமல்
அவன் விரும்பாததை செய்ய அவனை வற்புறுத்தும் என்று சொல்லி ரோமர் 7:15 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இதை பற்றி பவுல் அப்போஸ்தலர் கலாத்தியர் 5:17 மாம்சமாவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது என கூறியிருக்கிறார். இந்த இக்கட்டிலிருந்து விடுதலை பெறுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் கலாத்தியர் 5:16 என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நடந்து கொள்ளுங்கள். ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என கலாத்தியர் 5:16 பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் கூறியிருக்கிறார். அப்போ பாவ சுபாவம் நம்மில் உண்டென்பதை இந்த வேத வாக்கியம் தெளிவாக வலியுறுத்துகிற அதே நேரம் அதிலிருந்து தப்புவதற்கு நம்முடைய விசுவாசத்தை முற்று முழுதுமாக கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதிலும் வெளிப்படுத்தும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக நம்மில் செயற்பட்டு பாவ சுபாவத்தினால் உருவாக்கப்பட்ட மாம்ச இச்சைகளுக்கு நாம் அடிபணியாதபடிக்கு நம்ம பார்த்து கொள்வார். இதுவே ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுதலாகும். இப்படி இருக்க பாவ சுபாவம் எப்பொழுதும் நம்மில் வாசமாயிருக்கிறபடியால் கிறிஸ்துவில் ஒருமித்த நோக்க வைத்துக்கொண்டு விசுவாசத்தின் குறிக்கோள் எப்பொழுதும் கிறிஸ்துவின் சிலுவையில் நிலைத்திருந்தால் பாவ சுபாவம் நம்மில் வாசமாயிருந்தாலும் அது பலன் கொண்டு நம்மை ஆளுவதற்கு போதுமான வல்லமையை பெறாது என்ற கணிப்பே பொருத்தமாய் இருக்கிறது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். மிக முக்கியமான விஷயம் ஏனென்று சொன்னால், பாவ சுபாவம் நம்மிலே இருந்தாலும் நம்முடைய ஒருமித்த நோக்கு கிறிஸ்துவிலும் விசுவாசத்தின் குறிக்கோள் கிறிஸ்துவிலும் கிறிஸ்துவின் சிலுவையிலும் இருக்கும் ஆயின் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக செயற்பட்டு நம்மில் ஏற்படும் பாவ இச்சைகள் ஒன்றினாலும் நாம் ஆக்கிரமிக்கப்பட்டு போகாதபடிக்கு அவர் பார்த்து கொள்வார். ஏனென்றால் ஒரு மறுபிறப்பு பெற்ற கிறிஸ்தவன் பாவ சுபாவத்துக்கு மரித்திருக்கிறான். பரிசுத்த ஆவியானவர் மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே என்று ரோமர் 6:7 கூறியிருக்கிறார். இது பற்றி மேலும் ரோமர் 6:6 நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்றும் அறிந்திருக்கிறோம் என்று பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் உறுதிப்படுத்தியிருக்கிறார். அப்படியாயின் கிறிஸ்துவின் சிலுவையின் தாற்பயத்தை எவன் குறைத்து மதிப்பிடுவான்? எவன் அதை உதாசீனம் செய்வான்? எப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திப்பேன். அதுவரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என நாம் நம்புகிறோம். மேலதிக விவரங்களுக்கு 647-465-1224 தொலைபேசி மூலமும் www.crosswayministries.ca வெப்சைட் மூலமும் paulbalabhaskaran@gmail.com இமெயில் மூலமும் www.facebook.com/crosswayministries ஃபேஸ்புக் பேஜ் மூலமும்